அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக புதுச்சேரியில் நாளை முதல் டீ, காஃபி மற்றும் உணவுகளின் விலை அதிரடியாக உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 20 ரூபாயாகவும், 20 ரூபாய் காஃபி 30 ரூபாயாகவும் உயர்கிறது. 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூரி, பொங்கல் ஆகிய டிஃபன் ஐட்டங்கள் 60 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். 6 ரூபாய் இட்லி 15 ரூபாயாகிறது. 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரியாணி 150 ரூபாய்க்கும், 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முழு சாப்பாடு 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. கோடை விடுமுறைக்கு புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலாப் பயணிகளும், தினக்கூலி தொழிலாளர்களும் உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேஸ் தட்டுப்பாடு வேலையினால பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் டீ விலை, காஃபி விலைலாம் விலை உயருது. நாளையிலேருந்து தமிழ் வருஷ பிறப்புலேருந்து இது பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பிரச்சனைகள் கூட சீக்கிரமாக முடியும்னு பார்த்தோம். ஆனால் அது என்னைக்கு முடியும், எப்படி முடியும் எனக்கு தெரியாமல் தவிர்க்கிறதுனால எங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு கட்டுப்படியாகாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏற்றுரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விற்ற டீயோட இப்போ 20 ரூபா டீயும், காஃபி 30 ரூபாவும், பார்சல் 60 ரூபாய்க்கும் விற்கிறோம். மெயின் காரணம்னா 1600 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டரு இப்போ 3800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 2200 ரூபா வித்தியாசம் வருது. நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன்.